ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லைன் ஈவி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பேட்டரி சார்ஜர் பற்றி நாம் இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். சரி, இப்போ நம்ம பேட்டரி சார்ஜரில் மொத்தம் நம்ம என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரி, லெட் ஜெல் பேட்டரி, லெட் ஆசிட் பேட்டரிலாம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற சார்ஜர் நம்மக்கிட்ட செப்பரேட்டாக அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 வோல்ட் 3 ஆம்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் 3 ஆம்ஸ் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 ரூபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லித்தியம் அயன் அண்ட் லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரிக்கு தேவையான பேட்டரி சார்ஜர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 24 வோல்ட்ல இருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 84 வோல்ட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. அதில் உங்களுக்கு வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆம்ஸ், 4 ஆம்ஸ், 5 ஆம்ஸ், 10 ஆம்ஸ், மேக்ஸிமம் 15 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இந்த ஆம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பேட்டரி வச்சிருக்கிறீங்க, ஒரு 30 AH பேட்டரி ஒன்று வச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்கிற அந்த பேட்டரி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு சார்ஜ் ஆகணும் அப்படின்னா சார்ஜர் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒன்று. அந்த சார்ஜரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எத்தனை ஆம்ஸ் சார்ஜர். இப்போ நீங்கள் ஒரு 5 ஆம்ஸ் சார்ஜர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பேட்டரி உங்களுக்கு ஃபில் ஆகுறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்கள் ஒரு 10 ஆம்ஸ் 15 ஆம்ஸ் சார்ஜர் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சார்ஜஸ் ஃபில் ஆகும். 10 ஆம்ஸ் சார்ஜர் இதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ கட் ஆஃப் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பேட்டரியோட லெவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ வந்து உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆயிருக்குன்னு சொல்லி இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 10 ஆம்ஸ் 15 ஆம்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோ கட் ஆஃப் வந்துடும். செப்பரேட்டாக உங்களுக்கு பேட்டரி லெவல் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதே நீங்கள் வந்து இப்போ நார்மலாக ஒரு 5 ஆம்ஸ் வாங்குறீங்க, 3 ஆம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் 2 பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும். அதாவது பேட்டரி வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் உங்களுக்கு காமிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் லைட் தெரியும். சார்ஜரை பேட்டரியில் நீங்கள் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் லைட் காமிக்கும். அதாவது சார்ஜ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுக்காக. சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெட் லைட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பர்பஸ் மட்டும் தான் உங்களுக்கு அதில் வந்து காமிக்கும். இதே நீங்கள் ஆம்ஸை ஜாஸ்தி போகும்போது உங்களுக்கு ஆட்டோ கட் ஆஃப் வந்துடும், பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களோட வண்டிக்கு உங்களோட பேட்டரிக்கு நீங்கள் பேட்டரி சார்ஜர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஹை ஆம்ஸ் இருக்கிற நீங்கள் பேட்டரி சார்ஜர் சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம கிட்ட என்ன ரேஞ்சிலலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம லெட் ஆசிட் பேட்டரிக்கு தேவையான சார்ஜர் பற்றி பார்த்துட்டோம். ஸ்டார்டிங் வந்து நம்ம கிட்ட 2000லேருந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அடுத்ததா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் அண்ட் லித்தியம் அயனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 1500 ரூபாயிலேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து பேட்டரி கட் ஆஃப் உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா 54.6 வோல்ட்ல வந்து உங்களுக்கு பேட்டரி கட் ஆஃப் ஆகணும்னு சொல்லி நாம் இந்த சார்ஜர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு உங்களோட பேட்டரிக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கட் ஆஃப் வேணும்னாலும் நம்ம கிட்ட வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கிட்ட பேட்டரி சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து நம்ம வந்து 200 பீசஸ் நம்ம ரெடி நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம். எப்பயுமே நம்ம கிட்ட வந்து எல்லா விதமான ஆம்ஸ்லயும் எல்லா விதமான வேர்ல்ட்லயும் நம்ம கிட்ட வந்து பேட்டரி சார்ஜர் ரெடியாகவே அவைலபிள் இருக்கு. எப்போ வேணா நீங்க வந்து வாங்கிக்க முடியும். பேட்டரி சார்ஜரோடைய ரேட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை நாள் தான் வேலிடிட்டி, இவ்வளோ பீஸ் விற்கிற வரைக்கும் தான் வேலிடிட்டின்னு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே லைன் ஈவில இதுதான் ரேட், இதுதான் வந்து ஃபிக்ஸட் ஹோல்சேல் ரேட். நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கோங்க, சேம் ரேட்டு தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு பேட்டரி சார்ஜர்னா என்ன, பேட்டரி சார்ஜரில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, அந்த பேட்டரி சார்ஜர் வாங்கும்போது நம்ம என்னென்னலாம் நாம் வந்து மெயினாக தெரிஞ்சுக்கிட்டு நோட் பண்ணி வாங்கணும்னு சொல்லி நீங்களாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.